நண்பர்களே, இன்று மார்ச் மாதம் 8ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 9 மணி. ஈரான் தற்பொழுது முழுவதும் அமில மழை பெய்து கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஷயம் என்னென்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஆயில் கிணறுகள், ஆயில் டேங்குகளை அடித்த எண்ணெய் டேங்குகளை அடித்ததன் பிறகு மேலெழும்பிய புகை அமில மழையை கொண்டு வருவதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருமே வீட்டில் உள்ளே கதவுகளை மூடிவிட்டு இருக்குமாறு அவர்கள் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார்கள். இல்லாட்டில் அமில மழை, இந்த அசிட் மாதிரி ஒரு மழை வந்து பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழை என்னுடைய மேல்ல பட்டா எல்லாம் எரிந்து தோல் எல்லாம் வெந்து புண்ணாகிவிடும். எனவே மக்கள் வீட்டில் இருக்குமாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, அடுத்த உயர்மட்ட தலைவர் ஆயத்துல்லா அலி கமைனி வந்து இறந்ததன் பிறகு அடுத்த உயர்மட்ட தலைவரை தெரிவு செய்யும் நடவடிக்கை முடிவடைந்து விட்டதாகவும் அவர் யார் என்று விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் ஈரான் அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து தற்போதைய செய்திகளை நாம் பார்ப்போம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தொடர்ந்து தாக்கி வருகின்றன. இப்பொழுது முதல் முறையாக தெஹ்ரானில் உள்ள எண்ணெய் சேமிப்பு இடங்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாவற்றையும் தாக்கி அளித்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 15-20 சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கி அளித்திருக்கின்றன. ஆகவே ஈரானுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தில் அடி விழுந்திருக்கிறது. அத்தோடு ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அடுத்தது, ஈரானிய ட்ரோன் தாக்குதல் பஹ்ரைனில் உள்ள நீர் உப்பு நீக்கும் ஆலைக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக பஹ்ரைன் உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அடுத்து, தெற்கு ஈரானில் உள்ள கெஷிம் தீவில் உள்ள நன்னீர் உப்பு நீக்கும் ஆலையை அமெரிக்கா குண்டு வீசி தாக்கியதாக ஈரான் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. ஆகவே மாறி மாறி குடிதண்ணீர் மீது இவர்கள் கையை வைத்திருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய பாதிப்பை பாலைவனத்தில் தொடர்ச்சியான மரணங்களை ஏற்படுத்த போவது மிக தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே நான் 2 முறை இந்த குடிநீர் தாக்குதல் தொடர்பாக நான் பேசியிருக்கிறேன். ஒரு பக்கம் ஒயில் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான தாக்குதல், அடுத்தது குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான தாக்குதல். இரண்டாவது, உப்பு நீரை நன்னீராக மாற்றுகின்ற நிலையங்கள் மீதான தாக்குதல். இது மிகப்பெரிய அளவில் மரணத்தை ஏற்படுத்த போவதாக முன்கூட்டியே தற்பொழுது தெரிய வருகிறது. அடுத்து, ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் மன்னிப்பு கேட்டார் வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதலை நிறுத்துவதாக. ஆனால் தொடர்ந்து குவைத், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவற்றின் மீது ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இதுதான் முன்னுக்கு பின் முரணான தகவலாக இருக்கிறது. ஒருவேளை இப்ப ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள், ஈரானை சாட்டி இஸ்ரேலும் ட்ரோன் தாக்குதல்களை அரபு நாடுகள் மீது நடத்தி வருகின்றது. ஏனெனில் இஸ்ரேல் வந்து எவ்வாறாவது இந்த போருக்குள் அரபு நாடுகளை இழுத்துவிட வேண்டும். இவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் அமெரிக்காவால் இஸ்ரேலால் வாழ முடியாது என்கின்ற காரணத்தினால் முழுமையாக இவர்களை போருக்குள் இழுத்துவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த விடயங்களையும் செய்து வருகின்றார்கள். ஒன்று. அடுத்தது, இங்கே பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம், யூகே, அமெரிக்கா கதறி கொண்டிருக்கிறது. இப்ப அமெரிக்கா வந்து ஒயில வந்து வெனிசுவேலாவிலிருந்து முழுமையாக தான் எடுத்து பாவிப்பேன் என்று தற்பொழுது எல்லாம் சைன் பண்ணியாச்சு. ஆகவே ஒயில பற்றி அமெரிக்கா கவலைப்படையில. ஜப்பான், இந்தியா, சீனா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகள் தான் இப்ப ஒயில் பிரச்சனையால மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. காரணம் என்னவெனில், இந்த ஒயில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல வேண்டும். ஆனால் வெனிசுவேலாவிலிருந்து அமெரிக்கா ஒயிலை எடுத்துவிட்டு அவர்கள் இருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பிரிட்டனுக்கும் ஒயில் இங்கிருந்து தான் வர வேண்டும். இப்ப ட்ரம்ப் சொல்கின்றார் தன்னிட்ட வந்து ஒயிலை வாங்க சொல்லி. ஆனா உடனடியாக இது சாத்தியப்படக்கூடிய விஷயம் இல்லை. அடுத்தது, லெபனான் பெய்ரூட்டில் உள்ள ஒரு ஹோட்டலில் இஸ்ரேலிய விமான தாக்குதல் நடந்திருக்கிறது. குறைந்தது 4 பேரை கொண்டிருக்கிறது. பிராந்தியத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல உயிரிழப்புகள் வந்திருக்கின்றன. முழுமையான உயிரிழப்புகள் தொடர்பான விவரங்களை போடுகின்றார்கள் இல்லை. இராணுவம் அல்லாத உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டியவை என்று தற்பொழுது ஒவ்வொரு நாடும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இராணுவம் அல்லாத உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் கடுமையான அதிகரிப்பை காட்டுகின்றன. இது ஈரானை சொல்லி இஸ்ரேல் தாக்குகின்றதா அரபு நாடுகள் மீதும்
என்கின்ற ஒரு பெரும் கேள்வியும் எழுகிறது. பொதுமக்கள் மீதான போரின் தாக்கத்தை இது விரிவுபடுத்தக்கூடும் என்று இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். வார இறுதியில் ஈரானிலும் பாரசீக வளைகுடா தீவான பஹ்ரைனிலும் உப்பு நீக்கும் நீர் ஆலைகள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. இது பிராந்தியத்தின் கடுமையான பாலைவன காலநிலையில் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு வளத்தை அச்சுறுத்துகிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி சொன்னார், கெஷிம் தீவில் உள்ள ஒரு நன்னீர் ஆலையை தாக்கியிருக்கிறது, 30 கிராமங்களுக்கு நீர் விநியோகத்தை பாதித்ததாக குற்றம் சாட்டுகின்றார். அமெரிக்கா மீது அவர் குற்றம் சாட்டுகின்றார். அமெரிக்க மத்திய கட்டளையின் செய்தி தொடர்பாளர் கேப்டன் டிம் ஹாக்கின்ஸ் அந்த தாக்குதலுக்கு அமெரிக்க படைகள் பொறுப்பல்ல என்று அவர் விலகி விடுகின்றார்கள். ஆனால் இப்ப இருக்கின்ற நிலைமையில் ஈரான் கடுமையான நீர் பற்றாக்குறையை எதிர்கொண்டிருக்கிறது. பஹ்ரைன் போன்ற வளைகுடா நாடுகள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த உப்பு நீக்கும் தொழில்நுட்பத்தை தான் பெரிதும் நம்பி இருக்கிறார்கள். கடல் நீர் தான் குடிநீராக மாற்றப்படுகிறது. ஆகவே பிராந்தியத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய இலக்குகளில் இது ஒன்றாகும். அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடுகளான வளைகுடா நாடுகளில் ஈரான் நடத்தும் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக அங்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. இராணுவ தளங்கள் அமெரிக்க இராணுவத்தினர்களை இலக்காக கொண்டவை என்றும், இவை பொதுமக்களுக்காக நாங்கள் பொதுமக்களை தாக்கவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருப்பினும் கடந்த வாரத்தில் வளைகுடா நாடுகளில் நடத்தப்பட்ட நூற்றுக்கணக்கான ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் விமான நிலையங்கள், ஹோட்டல்கள், எரிசக்தி வசதிகள், பொதுமக்களின் உட்கட்டமைப்பையும் சேதப்படுத்தி இருக்கின்றன. இன்று தெஹ்ரானின் மற்ற பிற பகுதிகளிலும் ஈரானின் மற்ற பிற பகுதிகளிலும் பரந்த அளவிலான தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கிறது. இது முந்தைய தாக்குதல்களில் தெஹ்ரானில் உள்ள இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் விண்வெளி படை தலைமையகத்தையும் 50 வெடி மருந்து கொண்ட பதுங்கு குழிகளையும் தாக்கியதாக இஸ்ரேல் 1 மணி நேரத்திற்கு முன்பு குறிப்பிட்டிருக்கிறது. போர் ஆரம்பித்ததிலிருந்து அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களின் விளைவாக 1332 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகளுக்கான ஈரானிய தூதுவர் அமீர் சயீத் இரவானி தெரிவித்திருக்கின்றார். கடந்த சனிக்கிழமை மோதல் வெடித்ததிலிருந்து 234 ஏவுகணைகள் மற்றும் 422 ட்ரோன்கள் குவைத்தின் மீது வீசப்பட்டதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் தெஸ்புல், இஸ்பஹான் மற்றும் சிராஜ் போன்ற நகரங்களில் பொதுமக்கள் சூழப்பட்ட நெரிசலான பகுதிகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்று ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் தங்கள் தாக்குதல்களை விரிவுபடுத்திய பின்னர் ஈரானின் தலைநகரான தெஹ்ரானுக்கு அருகிலுள்ள மிகப்பெரிய எரிபொருள் தாங்கிகள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முழுமையாக தீயில் மூழ்கி இருக்கின்றன. பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற எரிபொருள் கிடங்குகள் தெஹ்ரான் வானத்தை ஒரே இரவில் ஓரேஞ்ச் நிறமாக மாற்றியது. அடர்த்தியான எண்ணெய் மேகங்கள் தலைநகரின் மீது படிந்திருக்கின்றன என்று குடியிருப்பாளர்கள் சொல்கின்றார்கள். தீயினால் இரவு பகலாக மாறியது போல் உணர்ந்ததாகவும் மற்றும் புகை மண்டலமாக காட்சி அளிப்பதாகவும் தெஹ்ரான் வாசிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அமில மழை பொழிந்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் சொல்கின்றார்கள். ஈரான் ராணுவத்தால் எரிபொருள் இந்த தாங்கிகள் பயன்படுத்தப்படுவதால் அவற்றை குறிவைத்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. பெஞ்சமின் நெதன்யாகு சொல்கின்றார், இஸ்லாமிய குடியரசின் ஆட்சியை சீர்குலைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இன்னும் பல இலக்குகளை தாக்குவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். வான் பாதுகாப்பு, ஏவுகணைகள் உள்ளிட்ட இராணுவ இலக்குகளுக்கு எதிராக அமெரிக்க படைகள் மற்றும் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியதாக அமெரிக்க மூத்த இராணுவ அதிகாரி ஒருவர் நேற்று தெரிவித்திருக்கின்றார். டெல் அவீவிலும் ஈரானின் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. டெல் அவீவின் பல பகுதிகளில் ஈரானின் ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்திருப்பதை புகைப்படங்களும் வீடியோக்களும் காட்டுகின்றன. மற்றும் ஒரு அப்டேட் வரும்பொழுது நேயர்களுக்கு நான் தருகின்றேன். நன்றி நண்பர்கள்.